அதிகாலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். காலையில் அவருடைய வல்லமை நிறைவாய் விளங்குகிறது. அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறவர். நாம் தியானிக்கும்படியாக யாத்திராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. உங்களோடு ஆண்டவர் விடுகிற தேவன் அல்ல, உங்கள் தலைமுறையை 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும். நம்முடைய நாட்கள் கொஞ்ச நாட்கள். நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றால் பார்க்க முடியாது. என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய சந்ததிகள், அடுத்த சந்ததி நமக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த வேளையிலும் கூட அநேகர் தங்கள் பிள்ளைகளுக்காக கவலைப்படுகிறார்கள். எப்படி வாழப்போகிறார்களோ, எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்க போகிறார்களோ, என்னவோ எப்படியோ என்றெல்லாம் அஞ்சுவார்கள். கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கர்த்தரை பற்றி கொண்டால் போதும். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் மாத்திரம் அவருக்கு உண்மையாக இருந்தால் போதும். உங்கள் சந்ததியை 1000 தலைமுறை வரை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவார். நாம் தியானிக்கும்படியாக இன்னும் கூட நாம் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். எவ்வளோ வேதனையான காரியம். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். வேதனையான காரியம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான வேதனைகளை வைத்து போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நாம் யாராக இருந்தாலும் சரி. ஆம், ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். அவரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 8 9 வசனங்களை நாம் படிக்கிறோம். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணை என்றென்றைக்கும் நினைவு கூர்ந்தார். வேத புத்தகம் பாருங்க, கட்டளைகள் 1000 தலைமுறைகளுக்கென்று அவர் கட்டளையிட்டது என்று பாருங்க. இன்றைக்கு இந்த நவீன காலத்தில், இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் எவ்வளோ புத்தகங்கள் அங்கே அது தேவையில்லை அற்றதாய் மாறிவிட்டது. இனி இது தேவையில்லை என்று சொல்லி, இனி இந்த டெக்னாலஜி தேவையில்லை என்று சொல்லி எவ்வளவோ புத்தகங்கள் அமிதமாக தள்ளப்பட்டன. ஆனால் இன்னும் எவ்வளவோ புத்தகங்கள் பாருங்க, அதை 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 கரெக்ட் பண்ணி அதை மாடர்ன் டைமுக்கு ஏற்றதாக அதை மெருகூட்டி அதை திரும்ப மறுபதிப்பு போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத புத்தகம் 1000 தலைமுறைகளுக்கென்று எழுதப்பட்டது. மனுஷனுடைய ஞானம் எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, 1000 தலைமுறைக்கென்று எழுதப்பட்டது. இதை ஆண்டவர் அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதாய் ஜீவனுள்ள தேவனிடத்திலே அவன் சேரும்படி அவனுக்கு பிரயோஜனப்படும்படியானதாய் இன்றைக்கும் அது இருக்கிறது என்றால், இந்த புத்தகம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று பார்க்கிறோம். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கை, அவர் ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை, அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணை என்னென்றைக்கும் நினைவு கூர்ந்தார். ஆகவே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த காலை நேரத்திலும் கூட விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இந்த ஆண்டவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், ஆராதியுங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவர். ஜெபிப்போம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, நீர் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மிகவும் பெரியது ஆண்டவரே. நாள் உண்டாகாததற்கு முன்னே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அநாதி தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கூட தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு, தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு, தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய பிள்ளைகளிலே கர்த்தர் மகிமைப்படுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அவ்விதமாய் கிரியை நடப்பேன். ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.